சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி வந்து தமிழ்ச்செல்விக்கு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போகறதுக்கு வந்திருக்காங்க. அத வந்து பாட்டி கிட்ட சொல்றாங்க. பாட்டி பார்த்தீங்க அப்படின்னா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கேன் நல்லபடியா இருக்கு. குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி வெளிய போனதுக்கப்புறம், டாக்டர் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்ச்செல்வியோட அம்மாகிட்டயும், பாட்டிகிட்டயும் இந்த மாரி அவங்களுக்கு ட்வின்ஸ் பொறக்க போது. 2 பேபி வந்து உள்ள இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இத கேட்டு பாட்டி ரொம்பவே சந்தோஷமாகுறாங்க. அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாகுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு டாக்டர் கிட்ட தமிழ்ச்செல்வி கிட்ட அவளுக்கு ரெட்டை குழந்தை அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட சொல்லிடுறாங்க. இதனால டாக்டரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து மறைச்சிடுறாங்க. ஸோ பாட்டி ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னா, தமிழ்ச்செல்வியும் சேதுபதியும் சேர்த்து வைக்க இதுதான் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து தமிழ்ச்செல்வி கிட்ட இந்த விஷயத்த மறைக்கிறாங்க. பாட்டி பார்த்தீங்கன்னா என்ன ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னா, குழந்தை பிறந்ததும் ஒரு குழந்தைய மட்டும் தமிழ்ச்செல்விகிட்டையும் இன்னொரு குழந்தையும் சேதுபதிகிட்டையும் கொடுத்து வளர்க்க வைக்க போகிறாங்க. அப்போ வரைக்குமே அவங்க சேரவே இல்லை அப்படின்னா, தனித்தனியாக 2 குழந்தையுமே வளர்ந்து கடைசியாக வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு உண்மையை சொல்லி இது 2மே வந்து தமிழ்ச்செல்வியோட குழந்தை தான், அதாவது உங்கள் குழந்தை தான் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற பிளானோட தான் இருக்காங்க. ஆனால் இந்த பிளான் ஆல்ரெடி பாரதி கனமால டேரக்டர் யூஸ் பண்ணிட்டாரு. திரும்ப இதே இதில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வியூஸ் போகிறது கம்மி தான். ஸோ எந்த மாதிரி டேரக்டர் வந்து இந்த கதையை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.